ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11 சாப்டர் 9 நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸசைஸ் 9.1, 9.2, 9.3, 9.4 ஸோ எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இவ்வளோ வீடியோஸில் லிமிட்னா என்ன? ஸோ லிமிட்டை வந்து நம்ம லிமிட் ப்ராசஸில் ஒரு வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ எக்ஸாக்டாக அதோட மீனிங் என்ன? லிமிட் அப்படிங்கிறது டைரெக்டாக அந்த எக்ஸை வந்து கொடுக்குற வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணுறது கிடையாது. அந்த எக்ஸை அந்த வேல்யூக்கு அப்ரோச் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூக்கு அப்ரோச் பண்ணுதுங்கிறத பார்க்கறது தான். ஸோ சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டிஃபைனே ஆகலை அப்படின்னாலும் நம்மளால அந்த பாயிண்ட்ல அப்ரோச் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூக்கு அப்ரோச் பண்ணுங்கிற லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இல்லை எக்ஸாக்டா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அது டிஃபைன் ஆகலை அப்படின்னாலும் அந்த பாயிண்ட் அப்ரோச் பண்ணும்போது அதோட லிமிட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லிமிட் ப்ராசஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரியா? இதனாலதான் நம்ம லிமிட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஆல்ரெடி முன்னாடி இப்போ யாராவது முன்னாடி எக்ஸசைஸ் எதையும் முன்னாடி வீடியோஸ் எதுவும் நான் போட்டதை பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் உங்களுக்கு லிமிட்னா என்ன அப்படிங்கிற பேஸ் புரியும். இந்த வீடியோவில் ஆல்ரெடி இந்த சாப்டர்ல ரெண்டு விஷயம் நம்ம வந்து கவர் பண்ணணும். ஒன்று லிமிட், இன்னொன்று கண்டினியூட்டி. ஸோ லிமிட் ஆல்ரெடி நம்ம 4 எக்ஸசைஸ்ல பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு இனிமேல் இப்போ உங்களுக்கு லிமிட் கொடுத்தாங்கன்னா அந்த ஈவன் அது இன்டிட்டர்மைன் ஃபார்ம்ல இருந்தா கூட அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். சால்விங்க்கு நம்ம ஒரு 3 ப்ரொசீஜர் படிச்சோம். என்னென்ன? ஒன்று சப்ஸ்டிடியூஷன் பண்ணுவீங்க, இல்லை அப்படின்னா வந்து ரேஷனலைசேஷன் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா சில ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் படிச்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி லிமிட் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த லிமிட்டோட வேல்யூவை அந்த மாதிரி மாற்றி ஆன்சர் கொண்டு வந்துருவோம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான சில ஐடியாஸ் எல்லாம் லிமிட் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த 4 எக்ஸசைஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸசைஸ்ல உங்களுக்கு கண்டினியூட்டினா என்ன அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க. கண்டினியூட்டி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ ஒன்ஸ் நம்ம இது கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டினியூட்டினா என்ன அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். ஸோ ஒன்ஸ் கண்டினியூட்டி கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபரன்சியேஷன் படிப்போம். ஸோ திஸ் இஸ் த ஹைரார்கி. ஃபர்ஸ்ட் நம்ம லிமிட் படிக்கணும், கண்டினியூட்டி, அதுக்கப்புறம் டிஃபரன்சியேஷன். ஸோ இது மூணுமே என்னது, இன்டர் கனெக்டட். டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல இந்த பர்டிகுலர் கான்செப்ட் ரொம்பவும் முக்கியம். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்னது, கண்டினியூட்டி. எக்ஸசைஸ் 9.5ல இருக்கிற எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் கான்செப்ட்ஸ் இதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல கவர் பண்ண போறது. சரியா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிடலாம் இந்த செஷன்லயே. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சரியாடா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? எஸ். ஸோ வாட் இஸ் கண்டினியூட்டி? கண்டினியூட்டினா என்ன அப்படிங்கிறது உங்க ஐடியா. உங்களுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கண்டினியூட்டினா ஒன்றும் இல்லடா கண்ணா. ஸோ ஒரு டயக்ராம் இப்போ பார்க்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து ஒரு கிராஃப் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு கிராஃப் வரைகிறேன். ஸோ இது இப்போ வந்து கண்டினியூட்டி அப்படின்னு சொல்றோம்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை பற்றி நான் பேசல. இந்த ஃபங்க்ஷன் இந்த ரியல் நம்பர் லைன்ல எல்லா இடத்துலையும் எக்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் வேல்யூ டேக் பண்ணும். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல எல்லா வேல்யூமே அப்போ இந்த நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர் எல்லாமே வரும். ஆல் ரியல் வேல்யூஸ்மே இந்த எக்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த எல்லாத்துக்குமே இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃபைன்டா இருக்கா, அது மட்டும் இல்லாம அது கண்டினியூஸா இருக்கா, ஃபுல்லா கண்டினியூஸா இருக்கா அப்படிங்கிறது செக் பண்றதுதான் என்னது, கண்டினியூட்டி. ஸோ பார்த்தோன்னே நான் இப்போ வரைஞ்சிருக்கிற ஃபங்க்ஷன் என்னது, கண்டினியூஸா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி நான் சொல்றேன், அஷ்யூர் பண்றேன் அப்படின்னா, ஸோ இதுல எல்லா பாயிண்ட்டும் நான் சொன்னேன். ஸோ எல்லா பாயிண்ட்டும் இல்லாம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா நான் எப்படி செக் பண்ணுவேன், இதுக்கு லிமிட் கான்செப்ட் தேவைப்படுது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் நான் பாக்குறேன் அப்படின்னா அது ரெண்டுமே என்னது, ஒரே வேல்யூ தான் அப்ரோச் பண்ணுது. இந்த இடத்துல இது பின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னது, பிக்கு அப்ரோச் பண்ணுது. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு ஏ, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல என்னவா இருக்கு, பியா இருக்கு. சரியா? ஸோ அது மட்டும் போதுமான்னு கேட்டா இப்போ இங்க லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல என்னவா இருக்குங்கிறது பார்க்கணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஏ இங்க என்னவா இருக்கு, ஸோ எஃப் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா அதுவுமே இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் இதோட வேல்யூ பி தானே. ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா. ஸோ த லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு ஏ, எக்ஸ் வந்து ஏக்கு போகும்போது அந்த ஃபங்க்ஷன் கொடுக்குற வேல்யூ
f ஏல இருக்கும்போது இருக்கிற வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் f of x என்னன்னு சொல்றாங்க is continuous at x is equal to a ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ x ஒரு வேலை x வந்து belongs to x ல a. இப்போ a வந்து என்னது a is nothing but all values. a is all value belongs to r. ஸோ ஆர்ல இருக்கிற எல்லா வேல்யூ ஆஃப் ஏக்கும் நான் இதை கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அப்போ இது கண்டினியூஸா இருக்குன்னா நம்ம என்ன சொல்லலாம் f of x is continuous everywhere சொல்லிடலாம். f of x is continuous everywhere சொல்லிடலாம். சரியா? இப்படிதான் நீங்க என்னது கண்டினியூட்டியை செக் பண்ணணும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே. சரிங்க மேம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அதாவது கண்டினியூஸ் இல்லாத ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அதுக்கு ஏதாவது பார்த்தோம்னா நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆப்வியஸான ஒரு ரிசல்ட் சொல்கிறேன் பாருடாக்கண்ணா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னாவே இது என்னது கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா என்ன வரும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இப்போ வந்து டிஸ்கண்டினியூஸ்ல இது பார்த்தோம். இப்போ நான் ஒரு கிராஃப் வரைகிறேன். இதுதான் என்னோட பாயிண்ட் ஏ. சரியா? ஸோ ஏ. ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நான் வரைஞ்சிருக்கேன். சரியா? அந்த ஃபங்க்ஷன் இப்படி போயிட்டு இருக்கு. ஃபங்க்ஷன் இப்படி போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸான்னு கேட்டால் பார்த்த உடனே சொல்லிடலாம் இது கண்டினியூஸ் இல்லை. இது என்ன ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒரு வேல்யூ வருது, இந்த ஏக்கு அப்புறம் ரைட் சைடில் ஒரு வேல்யூ வருது, ஏ லெஃப்ட் சைடு வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன், ஏக்கு ரைட் சைடில் வேற ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இது என்னது இந்த இடத்துல என்ன கண்டிஷன் லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகல. இது என்னது லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகல. லிமிட் x approaching to a f of x a is not exist does not exist. இதுவே எக்ஸிஸ்ட் ஆகல. ஸோ அதனால என்னது f of x is discontinuous. f of a minusம் f of a plusம் என்னவா இல்லை ஈக்குவலா இல்லை. ஸோ அதனால f of x is discontinuous at x is equal to a ல டிஸ்கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பர்டிகுலரா வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. சரி, அதை பத்தின கான்செப்ட்ஸ் நம்ம பின்னாடி ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இது வந்து டிஸ்கண்டினியூஸ்க்கு இது ஒரு கிராஃப். ஸோ இன்னொரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நான் இங்கே வரையட்டுமா? ஸோ அது பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, இங்கே லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கவே இருக்காதுன்னு நான் சொல்லிட்டு அதனால இந்த லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகாது. இன்னொரு கண்டிஷன் என்னவா இருக்கலாம், இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி அது f of aக்கு ஈக்குவலாக எல்லாமே இருக்கலாம் இல்லையா? ஸோ அது எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரியா? ஸோ இங்கே ஒரு ஹோல் போட்டிருக்கேன் இன் பிட்வீனில். ஸோ ஏன் இங்கே ஹோல் போடுறேன் அப்படின்னா சில ஃபங்க்ஷன் ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல டிஃபைன் ஆகாமல் இருக்கும், மற்ற எல்லா பாயிண்ட்லையும் டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ அப்படி எப்படி மேம் ஃபங்க்ஷன் சொல்றீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். f of x is equal to x to the power n minus a to the power n divided by x minus a அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் ஏ போடுறேன் அப்படின்னா என்ன ஆயிடும் 0/0. 0/0 இஸ் இன்டிடெர்மினேட் ஃபார்ம் இல்லையா? அப்போ f of a வந்து என்ன இந்த பாயிண்ட்ல இஸ் நாட் டிஃபைன்டுன்னு சொல்லலாம் இல்லையா? இது டிஃபைன் ஆகாது அந்த பாயிண்ட்ல. ஸோ அந்த பாயிண்ட்ல டிஃபைன் ஆகாதுன்னா நான் கிராஃப்ல எப்படி வரைஞ்சிப்பேன், அந்த பாயிண்ட்ல மட்டும் ஹோல் வரைஞ்சிப்பேன். மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த ஃபங்க்ஷன் என்னவாகும் டிஃபைன் ஆகும். சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் மற்ற எல்லா இடத்துலையும் டிஃபைன் ஆகுது. அப்போ இதோட மீனிங் என்ன, லிமிட் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது பாருங்களேன். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. லிமிட் x approaching to இங்க எழுதுறேன். லிமிட் x approaching to a f of x வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனா இங்க f of a வந்து is undefined. f of a is undefined. f of a வந்து டிஃபைன் ஆகல. ஸோ அப்போ இங்க மட்டும் வேல்யூ வராம அது பக்கத்துல இருந்து வேல்யூ வந்து எடுத்துட்டு போகும். ஸோ அப்போ இது இந்த இடத்துல இந்த ஒரு ஹோல் இருக்கிறதுனால இதுவும் அழகா கண்டினியூ ஆகாம அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டு போறனால இதுவுமே என்னது டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அப்போ எங்க ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆகல அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். டிஃபைன் ஆகாத இடத்துல ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகாத இடத்துல அதை அங்க வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் போயிடலாமா கொஸ்டின்ஸ்? உங்களுக்கு கண்டினியூஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா, டிஸ்கண்டினியூஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? கண்டினியூஸ்னா என்ன அர்த்தம், லிமிட் x approaching to அந்த பர்டிகுலர் பாயிண்ட் f of x is equal to f of a க்கு ஈக்குவலா இருக்கணும்.
அது வந்து கண்டினியூஸ் எவ்ரிவேரான்னு செக் பண்ணணும்னா அந்த பாயிண்ட் லைன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்குமே ஜென்ரலைஸ் பண்ணி எடுத்து பார்க்கணும். சரியா? எல்லா பாயிண்ட்டுமே அந்த லைன்ல இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஸோ சம் சால்வ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். சம் சால்வ் பண்ணிடுவோமா? எஸ். ஸோ இன்னைக்கு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். வாட் இட் இஸ்? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் ஒன், f of x is equal to tan x ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இது கண்டினியூவஸான்னு பார்க்கணும் இல்லையா? f of x எல்லா இடத்துலையுமே டிஃபைன் ஆகுதா? tan x எல்லா இடத்துலையுமே டிஃபைன் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. tan x எந்தெந்த இடத்துல டிஃபைன் ஆகாது? π/2, 3π/2, 5π/2 அந்த மாதிரி இடத்துல டிஃபைன் ஆகாது இல்லையா? ஸோ tan x வந்து tan x is not defined at எந்தெந்த பாயிண்ட்ல? π/2, 3π/2 அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? அது எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஆட் மல்டிபிள் ஆஃப் 2n + 1 π/2ல டிஃபைன் ஆகாது அப்படிங்கிற கண்டிஷன். சரியா? ஸோ அப்போ இது டிஃபைன் ஆகாது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல. அப்படின்னா ஆக்சுவலி tan x ஓட டொமைன் என்னது? Where is my pen? Yes. tan x domain, I can write domain of tan x is all real values except 2n plus 1 π/2. ஸோ இந்த பாயிண்ட்டை தவிர வேற எல்லா இடத்துலையுமே இது என்னது? டிஃபைன் ஆகும். ஸோ அப்போ அதோட டொமைன் என்னவோ அதுதான் இதோட கண்டினியூட்டி. ஓகே, ஸோ n வந்து ஆல் இன்டீஜர். ஸோ the function f of x is continuous ஆகும். எங்க? அதோட டொமைன்ல மட்டும் r minus 2n plus 1 into π/2ல மட்டும் கண்டினியூஸா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு சொல்லணும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் கிளியரா புரிஞ்சுதா உங்களுக்கு? செகண்ட் ஒன் சால்வ் பண்ணிடலாமா? கேன் ஐ erase everything? எஸ். செகண்ட் கொஸ்டின் பாரு. g of x is equal to இப்படின்னு கொடுத்துருக்கான். சரியா? இங்க என்னது? sin 1/x, x is not equal to 0, x is equal to 0க்கு இது 0. ஸோ ஆக்சுவலி x equal to 0ன்னு போடும்போது இது என்னது? 1/0. 1/0 is undefined. Sin of undefined is going to be undefined தான். ஸோ அப்போ sin அந்த பர்டிகுலர் x வேல்யூ x வந்து 0வா இருக்கும்போது undefined. ஆனா இங்க g of 0ஓட வேல்யூ இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க? 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இதோட லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா? அது வந்து ஈக்குவலா இருக்கா? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணா போதும். சரியா? ஸோ எக்ஸ் வந்து ஆக்சுவலி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0க்கு இது அன்டிஃபைண்டா இருக்கு. ஆனா இந்த ஃபங்க்ஷன் இங்க என்ன ஆயிடுச்சு? டிஃபைண்டா மாத்துறதுக்காக அவன் என்ன பண்ணிட்டான்? ஸோ எக்ஸ் 0க்கு ஈக்குவலா இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 0 தான் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ அந்த லிமிட்டோட வேல்யூ 0க்கு வந்துச்சு அப்படின்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0, g of x ஓட வேல்யூ 0வா இருக்கு அப்படின்னாவே இது என்னது? கண்டினியூஸ். அப்போ இதுதானே நான் கண்டுபிடிக்கணும். இந்த லிமிட் வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்னது? சைன் இருக்கு அப்படிங்கிறனால நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்கணும். எக்ஸ் இங்க என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 மைனஸ் சைன் 1/x போடுறேன் அப்படின்னா இப்போ டினாமினேட்டர் என்னது? எக்ஸுக்கு லெஃப்ட் சைடில் ரொம்ப க்ளோசஸ்ட் வேல்யூ. ஸோ எக்ஸுக்கு லெஃப்ட் சைட்லனா நெகட்டிவ் தான். ஸோ அதாவது 0க்கு லெஃப்ட் சைட்னாவே நெகட்டிவ் நம்பர் தான். ஸோ அப்போ நெகட்டிவ் நம்பரில் அப்போ 1 டிவைடட் பை சம் நெகட்டிவ் வெரி ஸ்மால் 0.0001 அப்போ வந்து அது என்னது? பெரிய வேல்யூ கொடுக்கும். ஸோ சைன் பெரிய வேல்யூ எவ்வளோ பெரிய வேல்யூ இருந்தாலுமே அது -1லேருந்து +1க்குள்ள தான் வரும். அப்போ ஆனால் வந்து டினாமினேட்டர் நெகட்டிவாக இருக்கிறதுனால சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா தான். சைன் ஆஃப் மைனஸ் சம்திங் தான். ஸோ அப்போ மைனஸ் பெரிய வேல்யூ வரும்போதும் அது என்னது? -1லேருந்து +1 தான் கொடுக்கும். ஸோ மைனஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னது? மைனஸ். ஸோ அப்போ இந்த வேல்யூ என்னது? நெகட்டிவ்ல தான் வரும். ஏதோ ஒன்று கொடுக்கும், பெரிய வேல்யூவை கொடுக்கும். ஆனால் அது கொடுக்குற வேல்யூ, சைனை கொடுக்குற வேல்யூ என்ன? -1லேருந்து +1. அதுவும் பர்டிகுலராக இது என்ன வரும்? நெகட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரியா? இது வந்து நம்மளோட அப்சர்வேஷன் தான். ஸோ அப்போ 0+ அப்படிங்கும் போது சைன் ஆஃப் 1/xோட வேல்யூ இங்கே என்ன வரும்? ஸோ இது வந்து என்ன வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டினாமினேட்டர் என்னவா இருக்கு? பாசிட்டிவா இருக்கு, வெரி க்ளோஸ் டு 0. ஸோ அப்போ அதுவும் -1லேருந்து +1 தான். ஸோ சைன் ஆஃப் பாசிட்டிவ் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ்ல கொடுக்குது, இங்கே நெகட்டிவ்ல கொடுக்குது. ஸோ அப்போ லிமிட் ஆஃப் f of 0 - f of 0 + ஈக்குவலா இல்லை
அப்படிங்கறனால the limit does not exist இல்லையா? So the limit x approaching to 0. So இது f of x இல்ல, sorry, g of x. சரியா? So இந்த g of 0 minus g of 0 plus not equal. So அப்போ g of 0 limit x approaching to 0, g of x ஓட value does not exist. Does not exist. So அதனால it is not continuous. It is not continuous at. It is not continuous at x is equal to 0 ல continuous ஆகாது அப்படின்னு சொல்றோம். அப்போ g of x is continuous on all real values except 0. 0 தவிர எல்லா இடத்துலயுமே இது கண்டினியூஸா தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்க ஆன்சரா இருக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷனோ அது இங்க எழுதிடலாமா? h of x is equal to x sin 1 by x. x is not equal to 0. So x அப்போ equal to 0 ல தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து undefined போகுது. ஏன்னா sin இப்போ பாத்தீங்கன்னா x வந்து பாத்தீங்கன்னா continuous everywhere. sin 1 by x பாத்தீங்கன்னா அது continuous கிடையாது. ஏன்னா x வந்து 0வா இருக்கும்போது அது வந்து undefined போயிடுது. பட் x 0வா இருக்கும்போது நம்ம இங்க பர்టిక్యులரா இது 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதாங்கிறத மட்டும் பார்த்தா போதும். சோ அப்ப லிமிட் x approaching to 0 h of x வந்து என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த இடத்துல சாண்ட்விச் தியரமோட ஐடியா யூஸ் பண்ணிக்கிறேன். sin 1 by x இருக்கு இல்லையா? சோ anyhow இது வந்து +1 உம் -1 ல தான் ஏதோ ஒண்ணு கொடுக்கும். சரியா? சோ இப்போ x நான் மல்டிப்ளை பண்றனால -x less than or equal to sin 1 by x less than or equal to x. So அப்ப இந்த பக்கமும் லிமிட் கண்டுபிடிக்கிறேன். லிமிட் x approaching to எந்த பர்టిక్యులர் வேல்யூக்கு 0க்கு. அப்ப -x is equal to 0. So அதே மாதிரி லிமிட் x approaching to 0 plus x is equal to 0. So இங்க பாக்கும்போது லிமிட் வந்து என்னது? இந்த இதுக்கும் வந்து 0, இதுக்கும் 0. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இன் பிட்வீன்ல இருக்குறதும் என்னது? 0 தானே? x sin 1 by x ஓட வேல்யூ 0 தானே? சோ அப்ப என்ன ஆயிடுச்சு? by sandwich theorem நம்ம என்ன சொல்லிடலாம்? by sandwich theorem the limit exists. limit ஓட வேல்யூ 0க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ அப்ப லிமிட் எக்ஸிஸ்ட், லிமிட்டோட வேல்யூ லிமிட் x approaching to 0 ஓட வேல்யூ ஆஃப் h of x ஓட வேல்யூ 0. so what is h of 0? h of 0 இங்க என்ன கொடுத்துட்டாங்க? 0 தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அப்ப இது ரெண்டு ஈக்குவலா இருக்குங்கறனால நம்ம என்ன சொல்லிடலாம்? it is continuous. It is continuous at x is equal to 0. மத்த எல்லா பாயிண்ட்லயும் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ன்னு சொன்னேன் இல்லையா? சோ அதனால the function is continuous. h of x is continuous everywhere on or எல்லா real values லயும். Understood? So நம்ம next question solve பண்ணிடலாம். Okay. So next என்னன்னா ஒரு கான்செப்ட். சரியா? சோ இதுல வந்து டிஸ்கண்டினியூட்டிக்கு நான் ரெண்டு கிராஃப் வரைஞ்சிருந்தேன். பாத்திருப்பீங்க முன்னாடி இல்லையா? சோ அந்த கிராஃபை வச்சு நம்மளால ரெண்டு டைப் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டியை டிஃபைன் பண்ண முடியும். ஒன்னு ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி, இன்னொன்னு ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. இது ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இதோட பேரே இதோட மீனிங்கை சொல்லிடுச்சு. சரியா? சோ ஃபர்ஸ்ட் நான் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி என்னன்னு சொல்லி சொல்றேன். சரியா? சோ என்னன்னா இப்படி ஒன்று வந்திருக்குடாங்கண்ணா. சரியா? சோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இது வந்து என்ன ஆயிடுச்சு? ஜம்ப் ஆயிடுச்சு. சரியா? சோ a அப்படிங்கிற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் f of x வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆயிடுச்சு. சோ இது வந்து கண்டினியூஸா இல்ல, டிஸ்கண்டினியூஸா இருக்கு. இது எப்படி டிஸ்கண்டினியூஷன் ஷியோரா சொல்றேன்னா f of a minus u லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் என்னது? நாட் ஈக்குவலா இருக்கு. சரியா? சோ அப்ப நாட் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து என்னது? டிஸ்கண்டினியூட்டி இன்னும் ஷியோரா சொல்ல முடியும். பர்టిక్యులரா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்டா? லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்டா இருக்கிற கேஸ் தான் என்னது? ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல, லிமிட் ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்குன்னா அது ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. சோ இன்னொரு டிஸ்கண்டினியூட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இப்படி நார்மலா போயிட்டே இருக்கும்.
ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகாது, ஆனா அதுக்கு அடுத்ததுல இருந்து மறுபடியும் என்னது டிஃபைன் ஆகி அந்த ஃபங்க்ஷன் அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்காது, டிஃபைன்ட் ஆயிருக்காது. சரியா? ஸோ இது ஏ அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பி அப்படின்னா, ஸோ எஃப் ஆஃப் இப்போ வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா என்னவா இருக்கும், பியா இருக்கும். சரியா? ஆனா f of a வேல்யூ என்னன்னு கேட்டா தெரியல, நாட் டிஃபைன்டு. சரியா? சரி, இது டிஃபைன் ஆகல, நாட் டிஃபைன்டா இருக்கு. சரியா? டிஃபைன் ஆகாம இருக்கு. சோ அதனால தான் என்ன இருக்கு, ஒரு ஹோல் இருக்கு. சோ அப்ப இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, இந்த ஓட்டையில இந்த ஃபங்க்ஷன் டிஃபைனே ஆகல. சோ டக்குனு இது என்ன ஆயிடுச்சு, இது இந்த வேல்யூவை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுல இருந்து அது என்னது கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸா இல்ல இல்லையா, சோ இதுதான் என்னது ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. இந்த டிஸ்கண்டினியூட்டி நான் ரிமூவ் பண்ணிடலாம். சோ அதனால இது என்னது ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. சோ இந்த டிஸ்கண்டினியூட்டி நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன், இந்த பாயிண்ட் இந்த ஹோலை நான் என்ன பண்ணிக்கிறேன், டார்க் பாயிண்டா வைக்கணும் அப்படின்னா. சோ இந்த பாயிண்ட் எப்படி நான் டார்க் பாயிண்டா வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இங்க f of a தானே நமக்கு என்னன்னு தெரியல, அந்த f of a இந்த ஃபங்க்ஷன்ல போடும்போது இது அன்டிஃபைன்டா இருக்கு, ஃபங்க்ஷன்ல போடும்போது இது அன்டிஃபைன்டா இருக்கு. இந்த f of a க்கு நானே ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அந்த f of a நான் b நான் சும்மா எடுத்துக்கிறேன், b ன்னு எடுத்துக்கிறேன். சோ அப்ப அந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா, f of x வந்து என்ன அர்த்தம், f of x அப்படிங்கிறது f of x அப்படிங்கிறது f of x ஆவே இருக்கும் எப்போ, x வந்து a க்கு இல்லாதப்போ. சோ f of a க்கு இருக்கும்போது இது அன்டிஃபைன்டா இருக்கு இல்லையா, அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல இது என்ன லிமிட் வேல்யூ கொடுக்குதோ அந்த வேல்யூவா இது இருக்கு அப்படின்னு எடுத்துக்கறனால இது என்னவாயிடுச்சு, கண்டினியூஸா இப்ப மாறிடுச்சு. சோ இதோட டிஸ்கண்டினியூட்டி என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். சோ திஸ் இஸ் ஹவ் நம்ம ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டிய புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா क्वेश्चन சால்வ் பண்ணிடலாம். ஓகேவாடா கண்ணா? சோ இது சால்வ் பண்ணிடலாமா? எஸ். சோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கு எக்ஸசைஸ்ல. சரியா? சோ அது வந்து கண்டினியூஸ் எவ்ரிவேர் ஆன் ரியலா அப்படின்னு நம்ம என்ன கேட்டிருக்காங்க. சரியா? சோ இன்னொரு குட்டி கான்செப்ட் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் ஐ வில் மூவ் ஆன். சரியா? சோ இப்போ என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. சரியா? சோ அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ நார்மலாவே ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து பாலினாமியலா இருக்கிற பட்சத்துல, பாலினாமியல் வெறும் பாலினாமியல் ஃபங்க்ஷனா இருக்கிற பட்சத்துல it is continuous, it is continuous everywhere, எல்லா பக்கமும் இது கண்டினியூஸா இருக்கும். சரியா? on real orல இந்த பாலினாமியலா இருக்கிற ஃபங்க்ஷன் is continuous everywhere. சரியா? அதை தாண்டி சில trigonometric ஃபங்க்ஷன், logarithmic ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாமே என்னது கண்டினியூஸா எந்த பர்டிகுலர் வேல்யூல கண்டினியூஸா இருக்கு, சோ அதோட டொமைன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எந்த நேரத்துல அது அன்டிஃபைன்டா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? சோ அப்ப அன்டிஃபைன்டா இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் கண்டினியூஸா இருக்குங்கிறது சொல்லணும். சரியா? சோ ஒரு ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் அன்டிஃபைன்டா ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து கண்டினியூஸ்ல அந்த ஃபங்க்ஷனை பத்தி, ஃபங்க்ஷனோட நேச்சரை தெரிஞ்சுக்கணும். சோ அது ஒரு ஃபர்ஸ்ட் திங். சோ பாலினாமியலா இருக்கிற பட்சத்துல நீங்க கண்ணை மூடிட்டு அது கண்டினியூஸ் எவ்ரிவேர்னு பண்ணிடலாம். சோ அதை தாண்டி இப்போ ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. சோ அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து f(g)u அந்த பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆர் கண்டினியூஸ் on r. சரியா? எல்லா இடத்துலயும் கண்டினியூஸா இருக்கு. சோ அப்படின்னா இந்த f plus g, அந்த f அப்படிங்கிற கண்டினியூஸ் ஃபங்க்ஷனையும் g அப்படிங்கிற கண்டினியூஸ் ஃபங்க்ஷனையும் பிளஸ் பண்றேன். இப்போ x அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ வந்து x plus sin x னு வச்சுக்கோங்க. x வந்து கண்டினியூஸ், sin x-ம் கண்டினியூஸ். இது ரெண்டுமே கண்டினியூஸா இருக்கறனால இது ரெண்டுத்தோட சம்முமே என்னவா இருக்கும், கண்டினியூஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ f of a plus f plus g is continuous. மைனஸ் பண்ணாலும் கண்டினியூஸ், f into g பண்ணாலும் கண்டினியூஸ். இதப்போ f g கண்டினியூஸா இருக்கும்போது. சரியா? சோ அப்ப f divided by g கண்டினியூஸான்னு கேட்டா இஸ் கண்டினியூஸா தான் இருக்கும். ஆனா இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும், டிஃபைன்டா இருக்கணும் இல்லையா? இது டிஃபைனா இருக்கணும்னா டினாமினேட்டர் என்னவா இருக்க கூடாது, 0க்கு ஈக்குவலா இருக்க கூடாது. அப்போ g of x வந்து not equal to 0. சோ அப்ப 0வா ஆற வேல்யூவை நம்ம என்ன பண்ணிரணும், ரிமூவ் பண்ணி எழுதிரணும். சோ இந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த क्वेश्चन சால்வ் பண்றதுக்கு அந்த ஐடியா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ வெயிட் a minute.
சரி ஓகே. இங்க x ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4. ஸோ டினாமினேட்டர்ல எனக்கு என்ன இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது வந்து எனக்கு ஜீரோக்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஜீரோக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது என்ன ஆகாது, டிஃபைன் ஆகாது. அப்போ எக்ஸ் பிளஸ் 4 ஷுட் பி நாட் ஈக்குவல் டு 0. இப்போ f plus 4 x plus 4 is equal to 0 னா என்னது, x ஓட வேல்யூ minus 4. So இந்த x square minus 16 divided by x plus 4 is not defined at x is equal to 4, x is equal to minus 4. சரியா? So hence therefore x square minus 16 divided by x plus 4 is not continuous. It's not continuous at x is equal to minus 4ல கண்டினியூஸா இருக்காது. அப்படின்னா மற்ற எல்லா இடத்துலயும் கண்டினியூஸா இருக்குமான்னு கேட்டா கரெக்ட் இருக்கும் இல்லையா. x square minus 4 16 வந்து எல்லா இடத்துலயும் கண்டினியூஸ், அதே மாதிரி x plus 4 கண்டினியூஸ் எவ்ரிவே. ஸோ அதனால I can write x square minus 16 divided by x plus 4 is continuous on all real values except minus 4. சரியா? சோ இப்படிதான் உங்க ஆன்சர் இருக்கணும். செகண்ட் क्वेश्चन இதே மாதிரி ஈஸியா சொல்லிடலாம். இப்போ sin x அப்படிங்கிறது வந்து continuous on என்னது r, x ஸ்கொயர் continuous on r. இது ஃபிராக்ஷன்ல இருக்கறனால டினாமினேட்டர் என்னவா இருக்க கூடாது, not equal to 0. சோ அப்ப x ஸ்கொயர் is equal to 0 னா x ஓட வேல்யூ எங்க என்னது 0. சோ அப்ப x 0வா இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் not defined இல்லையா. சோ அப்போ sin x divided by x square is not defined at x is equal to 0. So இப்போ sin x by x square is not continuous. Continuous அப்ப இருக்காது இல்லையா, இது டிஃபைனே ஆகல அந்த பாயிண்ட்ல. அப்ப அது கண்டினியூஸா இருக்காது இல்லையா. It's not continuous at x is not continuous at x is equal to 0. So அப்ப என்ன சொல்லலாம், sin x by x square is continuous on all real values except 0 சொல்லி எழுதிரணும். சரியா? சோ இப்படி தான் இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுவீங்க. சோ தேர்ட் ஒன் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்ங்கற ஐடியா பாப்போமா. தேர்ட் क्वेश्चन நான் erase பண்ணிட்டேன். இங்க தேர்ட் ஒன் சால்வ் பண்ணலாம். இங்க என்ன இருக்கு, cot x plus tan x. ஃபர்ஸ்ட் cot x க்கு tan x க்கு உங்களோட நேச்சர் தெரியணும். சோ cot x வந்து எல்லா இடத்துலயும் டிஃபரன்ஷியபிளான்னு கேட்டா, சாரி cot x எல்லா இடத்துலயும் கண்டினியூஸான்னு கேட்டா, எல்லா இடத்துலயும் cot x டிஃபைன் ஆகுமா, cot x டிஃபைன் ஆகுமான்னு கேட்டா நோ. cot x சில பர்టిక్యులர் வேல்யூல டிஃபைன் ஆகாது. என்ன cot x எப்படி எழுதலாம், cos x by sin x தானே. டினாமினேட்டர் sin x எப்போ 0 ஆகும், 0 பை 2 பை 3 பை அப்படி இருக்கும்போது தானே இல்லையா. சோ அப்போ இந்த பர்టిక్యులர் இதெல்லாம் என்னது ஆக்சுவலி n பைன்னு சொல்லுவோமா, integral multiple of pi where n belongs to integer. So இந்த பர்టిక్యులர் வேல்யூ எல்லாமே என்னது sin x வந்து 0 ஆகும், டினாமினேட்டர் 0 ஆகும். சோ அப்போ cot x வந்து இந்த பர்టిక్యులர் வேல்யூல டிஃபைன் ஆகாது. சோ அப்போ cot x is not defined at x is equal to 0 இல்ல x is equal to n pi டைரக்டா போடுறங்க where n belongs to z. சோ இதோட மீனிங் என்ன, domain of cot x ஓட வேல்யூ என்னது, எல்லா ரியல் வேல்யூஸ் எக்ஸெப்ட் n pi. சரியா? சோ அப்ப tan for cot x is continuous on all real values except n pi. சோ அப்ப tan வாங்க, tan க்கு அதே மாதிரி tan x is not defined. tan x எங்கெங்கெல்லாம் டிஃபைன் ஆகாது, pi by 2 3 pi by 2 odd multiple of 3 pi by 2 இல்லையா. so அப்போ x is equal to 2n plus 1 pi by 2. what is n belongs to z. so what is domain of tan x is equal to, domain of tan x is all real values
is all real values except என்னது 2n plus 1 pi by 2. So அப்போ tan x is continuous இருக்கும் எங்க on all real values except 2n plus 1 pi by 2. So அப்போ இது ரெண்டுத்தோட சம்மு கேக்குறாங்க. So cot வந்து இங்க வராது, n pi எல்லாம் வராது. So இதுவும் வந்து என்னது இதுல வராது அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூமே மைனஸ் பண்ணிடணும் இல்லையா? So அப்போ என்ன மீன் பண்ற அப்படின்னா 0 வரக்கூடாது, 0 வரக்கூடாது, pi by 2 வரக்கூடாது, pi வரக்கூடாது, 3 pi by 2 வரக்கூடாது, 2 pi வரக்கூடாது, அப்படி எதுவுமே வரக்கூடாது இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் என்ன ஆக்சுவலி ஆட் மல்டிபிள் ஆஃப் pi by 2வும் n பையும் சேர்த்துனா என்ன வந்துடும் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் pi by 2. ஸோ அப்போ n வந்து 1 வரும்போது என்ன ஆயிடும் pi by 2ன்னு வரும், n வந்து 2 வரும்போது பைன்னு வரும். ஸோ அப்போ 3 pi by 2, ஸோ 2 pi அப்படி எல்லாமே வருது இல்லையா? ஸோ அப்போ n pi by 2 தானே இது ரெண்டுமே சேர்த்து இதையும் இந்த n பையையும் இந்த ஆட் மல்டிபிள் ஆஃப் n பையையும் சேர்த்துற வேல்யூ என்னது n pi by 2. ஸோ அப்போ இங்க என்ன சொல்லலாம் cot x plus tan x is not defined at x is equal to n pi by 2ல டிஃபைன் ஆகாது. அப்படின்னா என்னது cot x plus tan x is continuous on all real values except n pi by 2 where n அப்படிங்கிறது என்ன ஆகும் belongs to integer. ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் find the points of discontinuity of the function f where functions கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன f of x கொடுத்துட்டாங்க. ஸோ f of x x வந்து கம்மியா 3 விட கம்மியா இருக்கும் போது இந்த ஃபங்க்ஷன் எடுக்குது, 3 விட அதிகமா இருக்கும் போது இந்த ஃபங்க்ஷன் எடுக்குது, 3க்கு ஈக்குவலா இருக்கும் போது இந்த ஃபங்க்ஷன் தான் எடுக்குது கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதுவும் லீனியர் ஃபங்க்ஷன் லைன் வந்து இட்ஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர். ஸோ அப்போ x வந்து லெஸ் தென் 3ல இருக்கும் போது இது கண்டினியூஸா தான் இருக்கு, கிரேட்டர் தென் 3 இருக்கும் போது இது கண்டினியூஸா தான் இருக்கு. எந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இந்த பிரேக் பாயிண்ட்ஸ்ல மட்டும் தான் நான் செக் பண்ணணும். இந்த பிரேக் பாயிண்ட் என்னது 3. ஸோ அப்போ லிமிட் x அப்ரோச்சிங் டு 3 f of x வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ f of 3யோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அது கண்டினியூஸ் இந்த ஃபங்க்ஷன். ஸோ அப்போ எவ்ரிவேர் இட் இஸ் கண்டினியூஸ் போட்டுடலாம். ஸோ இல்ல அப்படின்னா அது வந்து என்னது கண்டினியூஸ் கிடையாது அப்படின்னு எழுதிடணும். ஸோ இப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு இங்க லெஃப்ட் சைடு ஒரு ஃபங்க்ஷனும் ரைட் சைடு ஒரு ஃபங்க்ஷனும் எடுக்கிறதுனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். f of 3 minus is equal to limit x approaching to 3 minus f of x is equal to, so limit வந்து x ஓட x3 வேல்யூ வந்து என்னது மைனஸ்ல இருக்கு. ஸோ மைனஸ்ல இருக்கும் அப்படின்னா x3 விட கம்மியா இருக்கும். ஸோ 3 விட கம்மியா இருக்கும்போது ஃபங்க்ஷன் என்ன 4x plus 5. ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 12 plus 5 is equal to 17. ஸோ இப்போ f of 3 plus போடும்போது என்ன ஆகும் limit x approaching to 3 plus f of x. ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் என்னது ரைட் சைட். ஸோ 3 விட கிரேட்டரா இருக்கிற வேல்யூஸ் கிரேட்டரா இருக்கும் போது x வேல்யூ என்ன ஃபங்க்ஷன் எடுக்குது 4x minus 5 that is equal to 12 minus 5 so that is equal to 7. ஸோ வேல்யூ என்னதுங்க 7. ஸோ இப்போ லிமிட்டுமே f of என்னது 3 மைனஸும் f of 3 பிளஸும் என்னது ஈக்குவலா இல்லை, லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகல இல்லையா? limit x approaching to 3 f of x. So right hand limit to left hand limit என்னது ஈக்குவலா இல்ல, இது does not exist. இது does not exist நாவே நான் என்ன discontinuity சொன்னேன் jump discontinuity-யா? So இது jump discontinuity, it is not continuous. The function is not continuous at x is equal to 3ல continuous-ஆ இல்ல. So the point of discontinuity என்னது the point of discontinuity is 3. இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர்.
ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ f of x is equal to x plus 2 if x is greater than or equal to 2. ஸோ x வந்து greater than or equal to 2 இருக்கும்போது x 2 விட பெரிய வேல்யூவா இருக்கும்போது x plus 2 ஃபங்க்ஷனை எடுக்குது. சரியா? ஸோ அப்போ x plus 2 அப்படிங்கிறது லீன் ஒரு லைன் தான். ஸோ அது கண்டினியூஸா இருக்கும் அந்த 2க்கு மேல. 2க்கு கீழே இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எடுக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் என்னங்கிறது அது பேரபோலா, அதுவுமே கண்டினியூஸ் தான். ஸோ எக்ஸ் வந்து லெஸ் தென் 2 இருக்கும் போது கண்டினியூஸ், எக்ஸ் கிரேட்டர் தென் 2 இருக்கும் போது கண்டினியூஸ். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் அது கண்டினியூஸா இல்லையா நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த லிமிட் வேல்யூவும் அந்த ஃபங்க்ஷன் 2ல இருக்கும் போதும் அது ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலா இருந்தா அந்த பாயிண்ட்லயும் கண்டினியூஸ். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் சொல்லிடலாம். ஸோ இங்க லிமிட் பார்க்கலாமா? லிமிட் எக்ஸ் வந்து இங்க எங்க போகுது, approaching to f of x கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு லிமிட் எடுக்கிறதுனால f of 2 மைனஸ் f of 2 பிளஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ லிமிட் x approaching to 2 மைனஸ் f of x. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கும் போது என்ன ஃபங்க்ஷன் எடுக்குது, எக்ஸ் ஸ்கொயரா. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயரா இருக்கும்போது வேல்யூ என்னது, 4. டன். ஸோ இப்போ f of 2 பிளஸோட வேல்யூ என்னது, லிமிட் x approaching to 2 பிளஸ் f of x ஓட வேல்யூ இங்க என்னன்னு கிடைச்சிருச்சு, லிமிட் x approaching to 2 plus. so இது வந்து என்ன வேல்யூ, 2 விட பெருசா இருக்கிற x வேல்யூக்கு எல்லாமே x plus 2 which is equal to 4 again. so இங்க என்ன ஆயிடுச்சு, f of 2 minus f of 2 plus equal, அது ரெண்டுத்தோட வேல்யூ 4க்கு ஈக்குவல். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். லிமிட் x approaching to 2 ஓட வேல்யூ என்னது, f of x is equal to 4 ன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ f of 2 ஓட வேல்யூ இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ f of 2 எங்க ஈக்குவல் டு சைன் இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ எடுக்கும். ஸோ x plus 2 that is 2 plus 2 the value is 4. ஸோ அப்போ லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த லிமிட் வேல்யூ f of 2க்கு ஈக்குவலா இருக்கு இல்லையா? f of x is equal to f of 2க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அதனால it is continuous. f of x is continuous at x is equal to 2 4, x is equal to 2ல கண்டினியூஸா இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே அப்ப இது கண்டினியூஸா இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுச்சா இல்லையா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்ரிவேர் இட் இஸ் கண்டினியூஸ், நோ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. ஸோ ஐ ஹோப் இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன். ஸோ இதே மாதிரி f of x. ஸோ லிமிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இங்கேயும் எண்ட் பாயிண்ட் என்னது, இது 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 விட கம்மியா இருக்கும் போது எக்ஸ் கியூப் மைனஸ் 3னும் 2 விட ஜாஸ்தியா இருக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1னும் இந்த ஃபங்க்ஷன் எடுக்குது. ஸோ இது ரெண்டுமே பாலினாமியல், இது ரெண்டுமே கண்டினியூஸ், அந்தந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல கண்டினியூஸ். இந்த எண்ட் பாயிண்ட்ல மட்டும் இது வந்து கண்டினியூஸான்னு செக் பண்ணும். ஸோ அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 2 f of x வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா. ஸோ அது வந்து f of 2க்கு ஈக்குவலா இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ f of 2 மைனஸ் left hand limit x approaching to 2 minus f of x is equal to. so limit x வந்து 2 விட கம்மியா இருக்கும்போது என்ன வேல்யூ எடுக்கும், x cube minus 3. substitute பண்ணும்போது 8 minus 3 which is equal to 5 ன்னு வந்துருமா. then f of 2 plus ஓட வேல்யூ என்னது, limit x approaching to 2 plus f of x is equal to limit x approaching to 2 plus இங்க என்ன வந்துரும், x square plus 1. so 4 plus 1 ஓட வேல்யூ 5. so அப்போ லிமிட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது. லிமிட் to f of x approaching to 2 f of x ஓட வேல்யூ என்னது, 5. so f of 2 ஓட வேல்யூ என்னது, so f2 எதுக்கு ஈக்குவலா இருக்கு, இங்க x cube இல்லையா. so x cube னா 2 cube minus 3 which is equal to 8. 8 minus 3 5. ஸோ அப்போ இங்க என்ன ஆயிடுச்சு, இது ரெண்டு ஈக்குவல் தானே. ஸோ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 2 எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் 2வும் ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ். எனக்கு இப்போ டவுட்டா இருக்கிற ஒரு பாயிண்ட்லயும் அது என்னது கண்டினியூவஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூவஸ் எவ்ரிவேர், தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டின்னு உங்களோட ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா லெஸ் தென் அப்படின்னு சொல்லும் போது ரியல் நம்பர் லெஸ் தென் 2 அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 2 வரைக்கும் சொன்னோம். ஆனா இந்த இடத்துல இன்டர்வல் எங்க இருந்து எங்க தான் கொடுத்துருக்காங்க, 0ல இருந்து தான். சரியா? தேர்ட் கொஸ்டின் 0ல இருந்து π/4, π/4ல இருந்து π/2.
சரியா? limit x approaching to pi by 2, pi by 4, f of x. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ f of pi by 4 minus is equal to limit x approaching to pi by 4 minus f of x is equal to. So limit x approaching to pi by 4 minus, so pi by 4 விட கம்மியா இருக்கிற x values sin x value தான் எடுக்குது. sin x value இங்க என்னது? pi by 4 substitute பண்ணா. So sin pi by 4 is 1 by root 2 இல்லையா? Yes. So அதே மாதிரி இங்க f of pi by 4 plus which is equal to limit x approaching to pi by 4 plus f of x is equal to. So right side பார்க்கும்போது என்ன வரும் function cos x எடுக்குதா, which is equal to 1 by root 2. சப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, லிமிட் வேல்யூ இதுக்கு அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன சொல்லிடலாம், a limit x approaching to pi by 4 f of x ஓட வேல்யூ is equal to f of pi by 4க்கு ஈக்குவல். ஸோ f of pi by 4உமே இங்கே என்னது 1 by root 2 தான். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, f of x is continuous அந்த பிரேக் பாயிண்ட்ல x is equal to pi by 4ல கண்டினியூஸாக இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம், therefore f of x is continuous. கொடுத்திருக்கிற இன்டர்வல் என்னது, on. என்ன இன்டர்வல், closed 0, closed bracket போட்டு 0, open bracket போட்டு pi by 2 போடணும். ஏன்னா pi by 2 இங்க ஈக்குவல்ல இல்லை. சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் ஆன்சரை எழுதுவீங்க. இதுக்குமே என்னது பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இல்லைன்னு எழுதணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் போடலாமா? நெக்ஸ்ட், ஸோ அட் த கிவன் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் நாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லை டிஸ்கண்டினியூஸா, கண்டினியூஸா இருந்தால் ரீசன் என்ன, டிஸ்கண்டினியூட்டடாக இருந்தாலும் ரீசன் என்னன்னு நீங்கள் எழுதணும். சரியா? ஸோ இதுவுமே முன்னாடி சால்வ் பண்ண கொஸ்டின் மாதிரியே தான். ஸோ சால்வ் பண்ணிடலாமா? எஸ், சால்வ் பண்ணிடலாமா இந்த கொஸ்டினை? எஸ். ஸோ இப்போ பாருங்க, x நாட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ லிமிட் கண்டினியூஸாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு லிமிட் பார்க்கணும். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 இருக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸோடது என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே தான். எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 1, 1க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி ஈக்குவலாக இல்லைனாவே இது என்னவா இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ தான் எடுக்குது. இப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே ஃபங்க்ஷன் வேல்யூ தான் எடுக்குது. ஸோ நம்ம எப்படி பண்ணிட்டு போட்டுக்கலாம், அப்போ ஃபங்க்ஷனை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், இங்கே x square minus 1 divided by x minus 1. ஸோ இங்கே 1 போட்டால் 0 by 0 ஃபார்மில் தான் வருது. இது என்ன மாதிரி பண்ணுவோம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இப்போ இது கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகிடும், 2ன்னு கிடச்சிடும். 1 + 1 2. ஸோ இப்போது லிமிட் வந்து லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 2ன்னு கிடச்சிருச்சு. சரியா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன, அப்படி எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் 1 என்னது, இங்கே 1க்கு ஈக்குவலாக இருக்கும்போது வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்களா? எஸ். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலி அன்டிஃபைன்டாக வருது எக்ஸ் 1ஆக இருக்கும் போது, ஆனால் லிமிட் இங்கே 2க்கு போகுது. ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், 2ன்னு இவங்களாம் டிஃபைன் பண்ணுறதுனால இந்த ஃபங்க்ஷன் என்னவாயிடுச்சு, கண்டினியூஸாக மாறிடுச்சு. அந்த பர்டிகுலர் வேல்யூ எக்ஸ் 1ல இந்த ஃபங்க்ஷன் டிஃபைனே ஆகலனாலும் இவங்களா வந்து எக்ஸ் 1ஆக இருக்கும் போது இது 2, அதாவது லிமிட் என்ன வேல்யூக்கு போகுதோ அதே வேல்யூ இவங்க போட்டனால இப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ல கண்டினியூஸாக இருக்கு. சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன நமக்கு வேணும், கண்டினியூஸோட கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு இல்லையா? லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ ஈக்குவல். ஸோ அப்போ the function is continuous. Function is f of x is continuous at x not equal to 1. சரியா? ஸோ அதில் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிடணும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்படி தான் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இரேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா கிடக்கணும். இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் நீயே ட்ரை பண்ணலாம். ஸோ நீயே ட்ரை பண்ணு, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீயே ட்ரை பண்ணு. ஒன்ஸ் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதே தான் மேம்க்கோ ஆன்சர் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிப்பாரு. சரியா? பாஸ் பண்ணிட்டு நீயே ட்ரை பண்ண பார்ப்போம். ஸோ
இல்ல எனக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி வேணுங்கிறவங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க சரியா. சரி இப்போ நான் என்ன பண்ணணும், இங்க எக்ஸ் வந்து எனது 3க்கு. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 3க்கு என்ன வேல்யூ வருதுங்கிறது பார்க்கலாமா. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் இங்கே என்ன வேல்யூ, ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ எடுக்குது, x² minus 9 divided by x minus 3. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் இங்கே இப்போ 3 போடும்போது 0/0 ஃபார்ம். இதை மறுபடியும் என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணால் தான் நமக்கு வரும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், x plus 3 into x minus 3 divided by x minus 3. x minus 3, x minus 3 get cancelled. உங்களுக்கு என்ன கிடைக்கும் இங்கே, லிமிட் x approaching to 3 x plus 3. ஸோ x 3 போட்டால் 6ன்னு கிடைக்குது. ஆனால் இங்கே f of 3யோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, லிமிட் x approaching to 3 f of x வேல்யூவும் f of 3யோட வேல்யூவும் ஈக்குவலாக கிடையாது. அப்போது இது என்னது, இந்த ஃபங்க்ஷன் இஸ் ஆக்சுவலி இங்கே வந்து என்னது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனால் அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது நாட் ஈக்குவலாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அந்த பர்டிகுலர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 வேல்யூவில் இது வந்து அந்த லிமிட் வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லை. இது வந்து என்னது discontinuous function. The function is இங்கே பென் காணும். Yes. The function f of x is discontinuous at x naught is equal to 3ல discontinuous இருக்குங்கிறது தான் உங்களோட ஆன்சர் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா. எஸ். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். எக்ஸ் வந்து லெஸ் தென் 2 இருக்கும்போது இது எடுக்குது, எக்ஸ் கிரேட்டர் தென் 2 இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ இது எடுக்குது சரியா. ஐ கெஸ் இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணுங்க. இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம், இந்த வீடியோவில் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ யூ ஜஸ்ட் ட்ரை திஸ் கொஸ்டின், வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இந்த கொஸ்டின் முன்னாடி சால்வ் பண்ண அந்த ஆன்சர் வந்திருக்கான்னு செக் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சரி இது பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க கொஸ்டின். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ் திஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ல இது கண்டினியூஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லிட்டோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ல கண்டினியூஸாக இருக்கு அப்படின்னா இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் at x is equal to 1, then அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், லிமிட் x approaching to 1 f of x is equal to f of 1ஓட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா. சரி, ஸோ இப்போ லிமிட் என்னது, இது கண்டிஷன் கரெக்ட் தானே, இது வந்து ட்ரூ இல்லையா. ஸோ அப்போ அந்த ட்ரூ கண்டிஷனை வச்சு நம்ம போடலாமா, லிமிட் x approaching to 1. ஸோ f of x இங்கே என்னது, x to the power 4 minus 1 divided by x minus 1 is equal to what is f of 1, f of 1 வந்து இங்கே ஆல்ஃபா சரியா. ஸோ இது ஆல்ஃபா, இது வந்து 0/0 ஃபார்மில் இருக்கா, லிமிட் x approaching to 1 x to the power 4 minus 1 divided by x minus 1. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பசங்களா நம்ம எக்ஸைஸ் 2ல ஒரு ஐடியா படித்தோம், லிமிட் x approaching to a x to the power n minus a to the power n divided by x minus a is equal to n into a to the power n minus 1 படித்தோம் இல்லையா. அந்த ஐடியாவை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாமா, யூஸ் பண்ணால் என்ன வரும், இங்கே 4 என்னங்கிறது இங்கே 4 பவர் இங்கே வந்து 1 பவர் 4ன்னு எழுதிக்கலாம் இல்லையா இங்கே. ஸோ அப்போது 1 to the power 4 minus 1 is equal to alpha. So what is my alpha value, 1 to the power anything is going to be 1 தான். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருச்சா. ஸோ அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 4 எனக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷனை வச்சு சால்வ் பண்ணலாம் சரியா. கொடுத்துட்டாங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு. ஸோ அப்போது ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம என்ன அந்த கண்டிஷன் வச்சு கண்டுபிடிக்கிறோம். கண்டினியூஸாக இருக்கிறனால லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 தான் இருக்கும். ஸோ அதை வச்சு சால்வ் பண்ணும்போது ஆல்ஃபாவோட வேல்யூ 4ன்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கு சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அழகாக கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, எஃப் அப்படிங்கிறது என்னது கண்டினியூஸ், எஃப் அண்ட் ஜி ஆர் கண்டினியூஸ் function at x is equal to 3 continuous function கொடுத்துட்டாங்க with condition கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான், f of 3 ஓட வேல்யூ 5. ஸோ இது கண்டினியூஸ்ன்னு கொடுத்துட்டனால கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எல்லா பக்கமும் இது கண்டினியூஸாக இருக்கு. இது வந்து என்னது இப்படின்னு சொல்லிட்டான், கண்டினியூஸாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், லிமிட்
x approaching to 3 f of x is equal to f of 3 இருக்கும். ஸோ அதே மாதிரி GU continuous தானே, limit x approaching to 3 g of x ஓட வேல்யூ என்னது, g of 3 இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் கொஸ்டின்ல, limit x approaching to 3 அவன் கொடுத்துட்டான் 2 f of x minus g of x ஓட வேல்யூ வந்து என்னது 4னு கொடுத்துட்டான். நம்ம g of 3 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லிமிட் உள்ள கொண்டு போய்க்கலாம் இல்லையா. இப்போ 2 into limit x approaching to 3 f of x minus limit x approaching to 3 g of x is equal to 4. சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 2 into, ஸோ இதோட வேல்யூ நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா f of 3 இல்லையா. ஸோ திஸ் இஸ் f of 3 minus, ஸோ இதோட வேல்யூ என்னது g of 3 g of 3 is equal to 4. So what is minus g of, wait a second. So f of 3 ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் 2 into 2 5s are 2 5s are 10. 10 minus g of 3 is equal to 4. g of 3 அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அப்படின்னா g of 3 is equal to what, 10 minus 4 ன்னு வரும் இல்லையா. So what is g of 3? g of 3 is equal to 6. So the answer is 6. Okay, g of 3 ஓட answer 6. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியராக இருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. 10th question. A function f is defined as follows. இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி எக்ஸ் வந்து லெஸ் தென் 0 இருக்கும்போது 0 தான் எடுத்துகிட்டே இருக்கு. சரியா? ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரே வேல்யூ தான் கொடுக்கறனால அது எல்லா பக்கமும் கண்டினியூஸ் தான். எக்ஸ் வந்து 0 விட கம்மியாக இருக்கும் போது இது கண்டினியூஸ். சரியா? ஸோ ஆனால் 0 பாயிண்ட்ல இது கண்டினியூஸ் தான் எனக்கு தெரியாது, ஏன்னா இது 0 பிரேக் பாயிண்ட்ல இது வேற ரெண்டு ஃபங்க்ஷனை எடுக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல எக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல இது கண்டினியூஸா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே என்னது எஃப் ஆஃப் 0 மைனஸும் எஃப் ஆஃப் 0 பிளஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் 0 மைனஸ் தான் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 மைனஸ் 0க்கு லெஃப்ட் சைட் 0 விட கம்மியாக இருக்கிற வேல்யூ என்னது 0 தான் இங்கே இருக்குது, அப்போ 0 தான் வரும். ஸோ அப்போ இங்கே பாருங்க லிமிட் எக்ஸை விட எக்ஸ் 0 விட பெருசாக இருக்கணும், பெரிய வேல்யூ லெஃப்ட் ரைட் சைட். ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸ், ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0. ஸோ அப்போ இங்கே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா. ஸோ ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல், லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0 தான். சரியா? ஸோ இப்போ நம்ம எஃப் ஆஃப் 0 என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ நம்ம எஃப் ஆஃப் 0 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் 0? ஸோ எஃப் ஆஃப் 0 வந்து ஈக்குவலாக இருக்கும் போது எக்ஸ் தானே, அப்போ எக்ஸ் 0 தான் கொடுக்குது. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கு. ஸோ அப்போ என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் x is equal to 0ல கண்டினியூஸா இருக்கு. தென் செகண்ட் கண்டிஷன் வந்துருங்க. செகண்ட் என்னது, இப்போ 0ல கண்டினியூஸா இருக்கு, பிரச்சனை இல்லை. ஸோ செகண்ட் ஒன் என்னது at x is equal to 1. at x is equal to 1. ஸோ அதில் கண்டினியூஸா செக் பண்ணுமா. அப்போ லிமிட் x approaching to 1 minus f of x என்ன எடுக்கும், x வேல்யூ தான் எடுக்கும். limit x approaching to 1 minus x. So x இங்க 1 substitute பண்ணும்போது 1 தான். So அப்போ limit x approaching to 1 plus right hand limit பண்ணும்போது இங்க என்ன வரும், limit x approaching to 1 plus, so right side பார்க்கும்போது அங்க என்ன இருக்கு minus x square plus 4x minus 2. So இங்க 1 substitute பண்ணும்போது 1 minus 3 plus 4 you will be getting 1 as the answer. சரியா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் 1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, எஃப் இப்போ வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. இதுலேருந்து நான் என்ன சொல்லிடலாம், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ்
லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 1, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 தான். ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே 1க்கு ஈக்குவலாக எங்கே இருக்குது ஃபங்க்ஷன்? 1க்கு ஈக்குவலாக இந்த ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஸோ அதை எடுங்க. ஸோ அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 4 into 1 minus 2, which is equal to minus 3 plus 4, that is equal to plus 1. So f of 1 ஓட value 1க்கு equal. So அப்போ என்ன ஆயிடுச்சு? f of x is continuous at x is equal to 1. அப்போ x is equal to 1 லையும் continuous. அப்போ மூணாவதா இருக்கிற break point என்னது? 3. அப்போ 3ல செக் பண்ணி பார்க்கணும். 3லையும் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா இது கண்டினியூஸ் எவ்ரிவேர். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து கண்டினியூ, இட் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் 3 மட்டும் சொல்லுவோம். ஸோ மூணாவது கண்டிஷனையும் செக் பண்ணி பார்த்துடலாமா? லெட் மீ இரேஸ் எவ்ரிதிங். ஸோ இப்போ எங்க என்ன ஆயிடும்? மூணாவது கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். மூணாவது கண்டிஷன் தேர்ட் ஒன். ஸோ இது இரேஸ் ஆகலையா? சரி பரவாயில்ல, ஃபைன். ஸோ தேர்ட் ஒன் என்னதுங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3க்கு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 3 மைனஸ் என்னது? லிமிட் x approaching to 3 minus f of x is equal to, என்ன வரும்? limit x approaching to 3 minus minus x squared plus 4x minus 2, which is equal to minus of 3 3s are 9 plus 4 3s are 12 minus 2, which is equal to, எனக்கு minus பண்ணும்போது you will be getting என்ன வரும்? energy minus பண்ணும்போது 10 1 plus 1. okay fine. then f of 3 plus என்னது? limit x approaching to 3 plus f of x is equal to, plus பண்ணமோ plus 3க்கு 3 விட அதிகமா இருக்கிற values என்ன function எடுக்குது? 4 minus x. so you get 4 minus 3, which is equal to 1. 4 minus 3, which is equal to 1. So இங்கேயுமே இது 1 வந்துருச்சு. So f of 3 ஓட வேல்யூ 1 தான். So அதனால it is continuous. It is continuous at x is equal to 3 also. சரியா? So அப்போ it is continuous everywhere on the number line ங்கிறது உங்களோட ஆன்சரா இருக்கும். சரியா? எல்லா பக்கமும் அது கண்டினியூஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடணும். Understood? I hope இந்த क्वेश्चन உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Next question போயிடலாமா? Yes. Which of the following f as removable? For removable discontinuity என்னது? நமக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கணும், அதுதான். ஸோ அப்போ இந்த இடத்துல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாவே போதும் இல்லையா? ஸோ அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கணும். ஸோ அப்போ ஆக்சுவலி இந்த பாயிண்ட் இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது அன்டிஃபைன்டா ஆகணும். சரியா? அப்போ லிமிட் என்ன வருதுன்னு பார்க்கணும். அந்த லிமிட்டோட வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த வேல்யூல நம்ம கொடுத்துரும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க? இது ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. செக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? அது ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டியா இருந்துச்சு அப்படின்னா நானா ஒரு gx அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி அது என்னவா மாத்தணுமாமா? கண்டினியூஸா மாத்தணுங்கிறதா கொஸ்டின். சரியா? ஸோ அப்ப பண்ணிடுவோமா? இப்போ ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டியா இருக்குன்னா என்ன சொன்னேன்? அந்த பர்டிகுலர் வேல்யூல அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும்? அன்டிஃபைன்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ இது அன்டிஃபைன்டா இருக்கணுமா? ஸோ பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். f of -2 இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ இங்க என்ன கிடைக்குது? ஸோ ஐ வில் பி கெட்டிங் 0/0 ஃபார்ம் இல்லையா? which is undefined. அப்ப நான் என்ன பண்ணணும்? லிமிட் கண்டுபிடிக்கணும். லிமிட் கண்டுபிடிக்கணும். சோ இப்போ நம்ம லிமிட் x approaching to -2க்கு கண்டுபிடிக்கணும். சரியா? அந்த f of xங்கிறது x² minus 2x minus 8 divided by. சோ இப்போ இந்த 0/0 ஃபார்ம்ல வரனால நம்ம லிமிட் சால்வ் பண்றதுக்கு நமக்கு தெரியும். சோ இத நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்ப ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இங்க என்ன வரும்? x plus 2 into x minus 4 ன்னு வருமா? so divided by x plus 2. so x plus 2 cancel. இங்க என்ன வரும் நமக்கு? limit x approaching to -2
x minus 4 போடும்போது so you will be getting so இங்க 2 minus 2 இங்க substitute பண்ணும்போது minus 2 minus 4 will be minus 6 so இங்க லிமிட்டோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு minus 6 so அதனால இங்க கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கணும் நோட் பண்ணிக்கணும் so minus 2 ல லிமிட்டோட வேல்யூ வந்து என்ன கிடைச்சிருச்சு minus 6 கிடைச்சிருச்சு so அப்போ actually அந்த minus 2 ல defined ஆகல இல்லையா so அந்த பாயிண்ட் அந்த வேல்யூவை x is equal to 2 இருக்கும்போது minus 6 ன்னு நான் டிக்ளேர் பண்றது மூலமா இது என்னவாயிடும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா மாறிடும் so அப்ப g of x நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படினா x வந்து not equal to 2 இருக்கும் minus 2 இருக்கும்போது so இது என்னவா இருக்கு x square minus 2x minus 8 divided by x plus 2 வேல்யூ எடுக்குது so x வந்து 2 க்கு ஈக்குவலா இருக்கும்போது so அந்த லிமிட் என்ன வேல்யூ கொடுத்துச்சு minus 6 அந்த minus 6 வேல்யூ எடுக்கும் so அப்ப limit to f of 2 ஓட வேல்யூ ஈக்குவலா ஆகி இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா மாறிடுது so இப்போ இந்த g of x என்னது is continuous on all real values ன்னு சொல்லலாம் சரியா so second question எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்துடலாமா so second question இதே மாதிரி தான் கண்ணா same procedure நம்ம சால்வ் பண்ணனும் சரியா second question இங்க என்ன கொடுத்திருக்காங்க at x naught is equal to minus 4 second question at x naught is equal to minus 4 so minus 4 ல substitute பண்ணி பாருங்க f of minus 4 is equal to 0 by 0 formula வருதா இல்லையா which is not defined which is undefined so the define ஆகாதனால which is indeterminate form இல்லையா actually which is it is not indeterminate form நீங்க என்ன பண்ணிக்கணும் இது வந்து indeterminate formல எழுதுனா போதும் சரியா so undefined எழுதுறத காட்டிலும் நீங்க என்ன பண்ணணும் indeterminate form னு எழுதணும் சரியா okay which is indeterminate form னு எழுதிரு சரியா சரி indeterminate formல இருந்துச்சுனா நாம என்ன கண்டுபிடிக்கணும் லிமிட் கண்டுபிடிக்கணும் லிமிட் x approaching to -4 இங்க என்ன ஆயிடும் x to the power 3 minus of -4 to the power 3 னு எழுதிக்கலாம் இல்லையா divided by so இங்க என்ன வரும் x minus of -4 சரியா so இது அந்த ஃபார்மட்ல இருக்கா நம்ம லிமிட் படிச்சிருக்கோம் இல்லையா லிமிட் x approaching to a x to the power n minus a to the power n divided by x minus a is equal to n into a to the power n minus 1 னு படிச்சோம் இல்லையா சோ அந்த ஃபார்மட்ல இருக்கு சோ இங்க என்ன இருக்கு பவர்ல 3 இருக்கு இல்லையா சோ அப்ப 3 n இருக்க வேண்டிய இடத்துல a இருக்க வேண்டிய இடத்துல -4 so -4 to the power 3 minus 1 இல்லையா so you will be getting 3 into -4 to the power 2 so அப்ப 3 to -4 4 4s are 16 3 into 16 so 3 into 16 value என்னது 3 into 16 18 1 48 so limit x approaching to -4 f of அதாவது x cube plus 64 divided by x plus 4 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு 48 ன்னு கிடைச்சிருச்சு so actually function வந்து இப்ப g of x ல கண்டுபிடிக்கணும் இல்லையா continuous function so x வந்து not equal to 4 -4 இருந்தா பிரச்சனை இல்ல so இது இந்த ஃபங்க்ஷனையே எடுத்துக்குது but 4 க்கு ஈக்குவலா இருக்கும்போது இது 0 by 0 ஃபார்ம்ல வரனால so அந்த லிமிட் என்ன வேல்யூ கொடுக்குதோ அத வந்து x வந்து -4 க்கு ஈக்குவலா இருக்கும்போது கிடைக்கிற வேல்யூன்னு போடுறனால இந்த g of x என்னவாயிடுச்சு is continuous everywhere னு ஆயிடுச்சு continuous everywhere on real number line சரியா so next போயிடலாமா next question so erase பண்ணிடலாமா yes next question third one so இதே procedure தான்டா சால்வ் பண்ணிடலாம் சரியா so f of x so அதே மாதிரி இப்போ x0 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல 9 னு போடும்போது so f of x0 ஓட வேல்யூ இங்க என்னன்னு கிடைச்சிரும் 0 by 0 ஃபார்ம்
which is indetermined form, indeterminate. Form சரியா, which is indeterminate form. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், limit x approaching to 9 3 minus root x divided by 9 minus x சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஃபர்தராக இன்னுமே என்னது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா யூ கேன் ரேஷனலைஸ், இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரேஷனலைஸ் கூட பண்ணலாம். ஸோ இதை ரேஷனலைஸ் பண்ணுறது மூலியமாக எனக்கு என்ன கிடைக்கும், 3 plus root x divided by 3 plus root xன்னு வரும் சரியா. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் பண்ணுறதுனால வாட் யூ கெட், லிமிட் x approaching to 9, இது வந்து என்ன a minus b, a plus b, 3 3s are 9 minus x divided by 9 minus x into 3 plus root x ன்னு கிடைக்குமா. ஸோ 9 minus x 9 minus x get cancelled. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், லிமிட் x approaching to 9 இங்கே என்ன வரும், 1 divided by 3 plus root x is equal to, so limit x approaching to 9 1 divided by 3 plus root 3 root 9 oda value 3, so 3 plus 3 is equal to 9, limit x approaching to 9 oda value 1 divided by 9 இல்லையா. so which is equal to 1 by 9 the value. sorry 1 by 6, 3 plus 3 6 தானே, 6 sorry 6, root of 3 is, root of 9 is 3, so 3 plus 3 is 6 correct. okay, so இப்போ g of x நம்ம டிஃபைன் பண்ணிடலாம்ல முன்னாடி பண்ண மாதிரியே. so x நாட் வந்து x வந்து 0 9க்கு ஈக்குவலா இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை, 3 minus root 3 divided by 9 minus x, 3 minus root x divided by 9 minus x ஃபங்க்ஷனாக கிடைச்சிடும். ஸோ இதுவே எக்ஸோட வேல்யூ 9க்கு ஈக்குவலாக இருக்கும்போது லிமிட் என்ன வந்துச்சு, 1 by 6 வராது மூலியமா g of x வந்து என்னது, கண்டினியூஸ் எவ்ரிவேர்னு சொல்லலாம், கண்டினியூஸ் எவ்ரிவேர் ஆன் ஆர் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுவுமே என்ன கண்டுபிடிக்கணும், எங்க கண்டினியூஸ், அதுக்கப்புறம் வந்து sketch the graphன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட எண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தா போதும் சரியா. ஸோ லிமிட் x approaching to -1 மைனஸ், அப்போ என்ன வரும், 2x plus 1 தானே ஃபங்க்ஷன், -1 சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால -2 plus 1 வரும், ஸோ -1ன்னு வரும். ஸோ அதே மாதிரி லிமிட் x approaching to 1 plus -1 plus போடும்போது இங்கே என்ன வரும், 3xன்னு வரும் இல்லையா. ஸோ 3xன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகிடும், -3ன்னு வரும் இல்லையா. ஃபைன். ஸோ f of -1ம் f of -1 ப்ளஸும் f of -1 மைனஸும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நாட் ஈக்குவலாக இருக்கு. ஸோ அப்போ இது வந்து நாட் கண்டினியூஸ், நாட் கண்டினியூஸ் அட் x is equal to -1ல கண்டினியூஸா இல்லை. ஸோ அப்போ இன்னொரு பாயிண்ட் இங்கே என்னது, f of limit x tending to 1 minus f of x இங்க என்னது 1க்கு விட கம்மியா இருக்கிற வேல்யூ, அப்போ என்ன ஃபங்க்ஷன் எடுக்குது, 3x which is equal to 3ன்னு வரும். ஸோ அப்போ லிமிட் x approaching to 1 plus, ஸோ அப்போ 2x minus 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1, 2 minus 1 1 தானே வருது, 2 minus 1 1. ஸோ இங்கேயுமே என்னது f of 1 மைனஸும் f of 1 ப்ளஸும் ஈக்குவலாக இல்லை. ஸோ f of x is not continuous, continuous at x is equal to 1. ஸோ அப்போ கிராஃப் நம்ம எப்படி வரைவோம்னா, ஸோ மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் சரியா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் y 0 -1 +1. ஸோ எக்ஸ் -1 இருக்கும்போது ஸோ ஒய்யோட வேல்யூ என்னது, எக்ஸ் -1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ -1, -1, -1. ஓகே. ஸோ அப்போ 0வா இருக்கும்போது
y 0வா இருக்கும்போது x ஓட வேல்யூ என்னது? இல்லனா x 0வா இருக்கும்போது y ஓட வேல்யூ 1 இல்லையா? x 0வா இருக்கும்போது y ஓட வேல்யூ 1. So here you want to put. சரியா? இப்படி ஒரு பாயிண்ட் இங்க வைக்கணும். So இது 1. So 1க்கு 1 வரைக்கும் தானே. So 1ஆ இருக்கும்போது இதோட ஃபங்க்ஷன் என்னது? So let x is equal to wait. இந்த ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல்ல வரல இல்லையா? ஸோ இந்த இன்டர்வல் 0 இங்கே இந்த இன்டர்வல்லையே இல்லை. ஸோ அப்போ நம்ம அதை வைக்கக்கூடாது. 0 அந்த இன்டர்வல்ல இல்லை இல்லையா? எஸ், சாரி, ஆக்சுவலி இங்கே 0 வந்து இந்த இன்டர்வல்லையே கிடையாது. ஸோ அப்போ -2 நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ -2 நம்ம போடும்போது -4 + 1 -3. ஸோ -2, -3 இந்த இடத்துல வரும். சரியா? ஸோ இந்த கிராஃப் வந்து இப்படி போகும் இந்த இடத்துல. சரியா? ஸோ இப்போ இங்கே ஈக்குவல் டு சைன் இருக்கிறதுனால இதில் வந்து கிராஃப் வந்து பிளாட் பண்ணுறது நல்லா பிளாட் பண்ணும். ஸோ அப்போது -1ஆ இருக்கும்போது 3, -1ஆ இருக்கும்போது -3, -3. ஸோ இங்கே ஒரு ஹோல் வைக்கணும். சரியா? ஸோ அப்போது 3 0வா இருக்கும்போது x 0வா இருக்கும்போது y 0 இங்கே நான் போடுறேன். சரியா? 3x. ஸோ இது வந்து என்னது? 2x + 1 தான் இந்த கிராஃப். சரியா? ஸோ இப்போ இங்கே 3x கிராஃப் இங்கே. ஸோ அப்போது x 3x போடும்போது x 1ஆ இருக்கும்போது 3 வேல்யூ கொடுக்கும். ஸோ இது வந்து இங்கே தான் 3 அப்படின்னா ஸோ 3. ஸோ இது வந்து 3xோட கிராஃப். இங்கே ஈக்குவல் டு இல்லை, இங்கேயும் ஒரு ஹோல் வைக்கணும், இங்கேயும் வந்து என்னது? ஒரு ஹோல். ஸோ ஹியர் யூ வாண்ட் டு புட் 2 holes. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு சைன் இங்கே இருக்கிறனால ஸோ when I substitute 1 here, 2 - 1 1. ஸோ இது வந்து 3x கிராஃப். y is equal to 3x கிராஃப். இந்த இடத்துல 1க்கு வந்து when x is equal to 1, y is equal to 1. 1, 1 இங்கே நல்லா பிளாட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ எக்ஸோட வேல்யூ 2ஆ இருக்கும்போது 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 2ஆ இருக்கும்போது 4 - ஸோட வேல்யூ 2. 2ஆ இருக்கும்போது 4 - 1 3. ஸோ இங்கே 3. ஸோ the graph somewhat go like this. சரியா? ஸோ இது வந்து என்னது? y is equal to 2x - 1. இப்படி தான் நீங்கள் கிராஃப் வரைவீங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாமா? எஸ். ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க? g is continuous on எல்லா இடத்துலையும் இந்த g continuous. அப்போது லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். லிமிட் x approaching to 4 f of x is equal to f of 4, sorry, g of x is equal to இங்கே ஃபங்க்ஷன் g தானே, இட்ஸ் நாட் f. g of x is equal to g of 4க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ லிமிட் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் இங்கே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இங்கே 4க்கு தான் லெஃப்ட் ரைட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போது லெஃப்ட் எஃப் ஆஃப் 4 மைனஸும் எஃப் ஆஃப் 4 ப்ளஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்னது? லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 4 மைனஸ் f of x is equal to limit x approaching to 4 plus f of x ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இப்போ இங்கே 4 மைனஸ் 4ஐ விட கம்மியாக இருக்கும் போது எக்ஸ் 4ஐ விட கம்மியாக இருக்கும் போது என்ன ஃபங்க்ஷன் எடுக்குது? இது. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் வந்து 4ஐ விட ஜாஸ்தியாக இருக்கும் போது என்ன எடுக்கும்? bx plus 20. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணும் போது 4 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 4 ப்ளஸ் 20. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 16 மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு
4b plus 20. ஸோ இப்போ b ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 16 minus 20 is equal to 4b plus b square. சரியா? b square இந்த பக்கம் 20 இந்த பக்கம். ஸோ அப்போ என்ன வரும்? b square plus 4b இங்கே என்னது minus 4 வரும். that will be plus 4 is equal to 0. ஸோ அப்போ b plus 2 the whole square is equal to 0. b is equal to minus 2 ஆன்சர் வரும். b யோட வேல்யூ minus 2. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். ஸோ இந்த ரிமைனிங் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் விட்டுருக்கேன், அந்த சைனை வச்ச ஒரு ப்ராப்ளம். ஸோ யூ ஹேவ் டு சால்வ் இட் பை யோர் ஓன். ஸோ நீங்களா ட்ரை பண்ணுங்க அந்த கொஸ்டினை. சரியா? ஸோ அது ஈஸி தான். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன். சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்ட் அட் x is equal to 1. ஸோ எந்த வேல்யூ f of 1க்கு நம்ம போடுறது மூலியமா இது கண்டினியூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு கொஸ்டின் படிச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ இப்போ x is equal to 1 போடும்போது f of 1 இருக்கு இல்லையா, இஸ் நாட் டிஃபைன்டு. ஏன்னா நமக்கு 0/0 which is indetermined ஃபார்ம் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லிமிட் x approaching to 1க்கு f of x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ லிமிட் x approaching to 1 x square minus 1 divided by, இங்கே நான் வந்து ஃபார்முலா போடுறதை விட ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ அப்போ லிமிட் x approaching to 1 x minus 1 x plus 1 divided by, இங்கே என்ன வரும்? x minus 1 a cube minus b cube formula. a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. So அந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்ணனா x square plus x plus 1 ன்னு வருமா? So அப்போ which is equal to limit x approaching to 1. So இது ரெண்டு வேல்யூ கேன்சல் ஆயிடும். ஸோ உங்களுக்கு என்ன வரும்? x plus 1 divided by x square plus x plus 1, that is equal to limit x approaching to 1. So இதோட வேல்யூ 1 plus 1 2 divided by 1 plus 1 plus 1 plus 1 is equal to 3, which is equal to 2/3 வரும். ஸோ இதோட லிமிட் வேல்யூ 2/3. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா f of x is equal to, ஸோ என்னவா இருக்கணும்? x cube minus 1 divided by, sorry, x square minus 1 divided by x cube minus 1 வரணும் for all x not equal to 1. ஏன்னா x 1 இருக்கும் போது இது டிஃபைன் ஆகல. ஸோ அப்போ x 1க்கு ஈக்குவலாக இருக்கும் போது அதோட லிமிட் x வந்து 1க்கு போகும்போது அந்த லிமிட் எதுக்கு அப்ரோச் ஆகுதோ அந்த வேல்யூவை x is equal to 1க்கு நான் டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ டிஃபைன் பண்ணுறது மூலியமா லிமிட் x approaching to 1 f of xும் f of x ஓட வேல்யூ f of 1ஓட வேல்யூவும் ஈக்குவல் ஆகிடும். therefore f of x is continuous இருக்கும். continuous at x is equal to 1க்கு கண்டினியூஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து 1க்கு கண்டினியூஸாக இருக்கணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? f of x ஓட வேல்யூவை இப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும். சரியா? ஸோ f of 1 is equal to, f of 1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? 2/3க்கு ஈக்குவலாக இருக்கணும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? f of 1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. 2/3க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 15th ஒன். ஸோ இந்த கிராஃபை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இது பாருங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஜம்ப் கண்டினியூட்டியை பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் f of x0 மைனஸும் f of x0 ப்ளஸ்ஸும் f of x0 ப்ளஸ்ஸும் ஈக்குவலாக இல்லை. ஸோ த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லிமிட் x approaching to x0 f of x does not exist ன்னு எழுதணும். does not exist. ஸோ அதனால f of x is not continuous. f of x is not continuous at x is equal to x0. ஸோ இந்த இடத்துல இப்போ ஹோல் இருக்கா? இங்கே ஒரு ஹோல் இருக்கு. ஸோ இப்போ ஹோல் இருக்குன்னா இங்கே வேணா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். லிமிட் x approaching to a, sorry, x0, f of x will exist. But f of x0 is not defined. Not defined. Therefore, f of x is not continuous
is not continuous at x is equal to x naught. சரியா? Then இந்த இடத்துல பாருங்க. So இது actually இங்க இப்படி போகுதா? இது வந்து என்னது vertical asymptote. இது என்னது vertical asymptote. So இது என்னது x is equal to x naught is vertical asymptote. இந்த கிராஃபை தொடுற மாதிரி இருக்கன தொடுறது இல்லையா? ஸோ இது வெர்டிக்கல் அசிம்டோட்டோட டெஃபினிஷன் இல்லையா? இது வெஸ்டிக்கல் அசிம்டோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பட் இந்த இடத்துலையுமே வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை இல்லையா? ஸோ த லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டியும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ் வந்து எக்ஸ் நாட் போகும்போது மைனஸ் இன்ஃபினிட்டியும் இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி ரைட் ஹேண்ட் லிமிட் ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக அச்சீவ் பண்ணுறதுனால ஸோ இது வந்து லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். சரியா? ஸோ இந்த இடத்துலையுமே என்னது ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி தான். ஸோ f of x naught minusம் f of x naught plusம் not equal. ஸோ அதனால் என்ன சொல்லிடலாம்? limit does not exist at x is equal to x naught. ஸோ f of x naught f of x இங்கே எழுதுறேன், மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மேபி நானே மறைச்சிருவேன். ஸோ f of x is not continuous at x is equal to x naught. ஸோ இப்படி உங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டினியூட்டி பற்றி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு வந்து கண்டினியூட்டியோட ஐடியாவும் லிமிட்ஸ் வச்சு கண்டினியூட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்சியேஷன். ஸோ ஒரே ஒரு விஷயத்த கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எந்த ஒரு கான்செப்ட் படித்தாலுமே நம்ம கிளியர் கட்டாக படிக்கணும். ஸோ இதோட நம்ம 9th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ 9th சாப்டரில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸுமே நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க ப்ரீவியஸாக நான் போட்ட வீடியோஸை பார்த்துருங்க. 9.1, 9.2, 9.3, 9.4, 9.5 இந்த 5மே ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ், நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ எல்லாமே பார்த்துருங்க. ஸோ இதில் இருக்கிற எனது 1 மார்க் கொஸ்டின், புக் பேக் 1 மார்க் கொஸ்டினை பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ ஆஃபேலி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டில் இருந்து நான் 5 மார்க்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வீடியோஸ் ஒவ்வொரு சாப்டர்லையுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற 5 மார்க் என்ன அப்படிங்கிற மாதிரி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸ்டில் நான் அப்படி போட்டாலுமே நீங்கள் ஒரு சாப்டர் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு சாப்டரை டிட் டு டிட் தரோவாக சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ ஒரு 4 சாப்டர் படித்தாலுமே 4 சாப்டருமே கிளியர் கட்டாக படிச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.